ஆதி மூலம் நான் யாரு பேசுறதுன்னு தெரியுதா? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தெரியுது. நான் யாருன்னு தெரியலையே. நான் தான் கார்மேகம் பேசுறேன். நீயா? உன்னால என் டிராவல் ஏஜென்சியில எத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு. ஒன்னா மறக்க முடியுமா? பரவாயில்லையே, நான் பொல்லாதவன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீ இப்போ உனக்கு என்ன வேணும் கார்மேகம்? முதல்ல அதை சொல்லு. நாளைக்கு ஆளுங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு ஜவர் போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு என்ன போ? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? என்ன உதவி? அது இருக்கட்டும், நீ போற வேனோட நம்பர் என்ன? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. முதல்ல போன வை. வேற வேலை இல்ல. உனக்கு என்ன வேணும் கார்மேகம்? வீணா எனக்கு பிரச்சனை கொடுக்காத, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும். போலீஸ்க்கு போன உன் நண்பர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல. சரி சரி, இப்போ நான் உனக்கு என்னதான் செய்யணும்? அப்படி வா வலிக்கு. நாளைக்கு நான் கொடுக்குற பொருளை கொண்டு போயிட்டு ஜோஹர்ல நீ சேர்த்துடணும். என்ன பொருள்? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வெறும் சாப்பாட்டு பொருளுங்க தான். இல்லப்பா, அதெல்லாம் முடியாது. என்ன அதிமுலம், நான் யாருன்னு காட்டட்டுமா? என்னை பத்தி தெரியும்ல. வேணாம் வேணாம், உன்னால எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா. வெரி குட். நீ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. போலீஸ் அது இதுன்னு போன அப்புறம் நல்லா இருக்காது. இல்லை இல்லை, நான் அப்படிலாம் போக மாட்டேன்ப்பா. நீ நாளைக்கு வா, பேசிக்கோ. போகிற வேனோட நம்பர் என்ன? WVV 3230. அன்பழகன், என்னப்பா? நேத்து நான் 2 ரவுண்ட் அடிச்சேன்ப்பா. நீ எத்தனை ரவுண்டு சுத்துன? நான் 4 ரவுண்டுப்பா. 4 ரவுண்டா? ஆமா. எனக்கு 2 ரவுண்டுலயே நாக்கு தள்ளி போச்சுப்பா. வாடா. ஏன்பா, நாளைக்கு கண்ணாடி கோயிலுக்கு போற ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குதுப்பா. நேத்து கூட என் பையன் புதுசா ஒரு சட்டை வாங்கியாந்து கொடுத்தான். பையனுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறானுங்கப்பா. எனக்கு கூட அந்த கண்ணாடி கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குப்பா. போன முறை என் மகன் கூட அங்கே போனான், என்னையும் கூப்பிட்டான். உடம்புக்கு முடியலன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம பிள்ளைங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா? அவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு கையை பிடிச்சி நம்ம கடைக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போவோம். இப்போ என்னடான்னாக்க அவனுங்க நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு தியேட்டருக்கு, ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போறானுங்கப்பா. ஆமா ஐயா, எனக்கு பிறந்த 3 பசங்களும் 3 முத்துங்க மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது, உங்க பிள்ளைங்களும் 2 தங்க கிளிங்க. சரியா சொன்னப்பா. ஆனா இந்த காலத்துல பெத்தவங்களை மதிக்காத பிள்ளைங்களும் இருக்கத்தானப்பா செய்யறாங்க. ஆமா ஆமா, பெற்றவங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு ஓடி போற பிள்ளைங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்களுக்கு என்னப்பா கவலை? இவங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் முதியோர் இல்லம் இருக்குது இல்ல. ஆனா இதே நிலைமையோ இல்லை இதை விட மோசமான நிலைமையோ அவங்களுக்கும் நாளைக்கு வருங்கிறத இப்போ உள்ள பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்ற? உட்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? எல்லா பிள்ளைங்களும் அதை புரிஞ்சு நடந்தா சரி. அப்பா அம்மாவை தெய்வமாக மதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை பெற்றவங்களே அவங்க தான்ட்டு ஒரு கணம் நினச்சா போதும். ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். அன்பழகன், வானம் இருட்டிக்கிட்டு வர்றாப்புல இருக்குது. வீட்டுக்கு கிளம்புவோமா? போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமா தூங்குவோம். நாளைக்கு போகணும்ல? ஆமாம்மா, காலையிலேயே அந்த ட்ராவல் கம்பெனிக்கு போகணும்ல. சரிப்பா, நான் புறப்படுறேன். சரிப்பா, தாமான்ல எதுவும் நாய்ங்க இருக்க போது பார்த்துப்போ. நான் எங்க என்ன கிடைக்கிறதா? உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன். உண்டு இல்லைன்னு சொல்லி நாய்ங்களை ஒன்றும் பண்ணிடாத, அது நன்றி உள்ள பிராணிப்பா. மனுஷனை கண்டு தான் இப்போ நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. நீ சொல்றது சரிதான். வா. என்ன கவிதா, நான் சொல்கிறது புரியுதுல? எனக்கு புரியுது சிவா, ஆனால் நம்ம அப்படி செய்யறது எனக்கு என்னவோ அது நல்லதாக படலை. கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போமே.
இன்னும் என்ன கவிதா பொறுமையாக இருக்கணும்? உன்னை விட்டு என்னால் வாழ முடியாது கவிதா. உங்கள் அப்பா வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் என்ன கவிதா செய்வேன்? எங்கள் அப்பா தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவரோட கூட்டாளி ஒரு மகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சிவா. என்னால் உன்னை விட்டுட்டு வாழ முடியாது. நீயே நினச்சி பாரு கவிதா, நம்ம 2 பேரும் 4 வருஷமாக காதலிக்கிறோம். என்னைக்காவது நான் கூட தப்பாக நடந்திருக்கேண்ணா சொல்லு. உன்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியும் சிவா. உங்கள் அப்பா என் அந்தஸ்தை பற்றி பேசுகிறாரு. எனக்கு இப்போ தான் வயசு 25. அதோட நான் இப்போ தான் வேலை செய்ய தொடங்கியிருக்கேன். வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது கவிதா. உங்கள் அப்பா எதிர்பார்க்குற மாதிரி இனிமேல் தான் நான் காரு வீடுலாம் வாங்கணும். எனக்கு புரியுது, ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு புரியலையே. கூட பிறந்தவங்க எனக்கு யாரும் இல்லை. அப்பா அம்மாவையும் நான் தான் பார்த்துக்கணும். அந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னும் சம்பளம் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரொமோஷனும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எங்கள் அப்பா கிட்ட எப்படி சொல்லி பார்த்துட்டேன் சிவா. அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு ரொம்ப உறுதியாக இருக்காரு. சரி, இப்போ கல்யாணம் வேண்டாம். எனக்கு இன்னும் 4 வருஷம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே நான் வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுறேன்னு சொன்னாலும் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அப்புறம் நான் என்ன தான் செய்ய? இப்படி தான் சில நேரம் பெற்றவங்க பிள்ளைங்களோட ஆசை பசங்களை புரிஞ்சிக்கிறதே இல்லை. அப்புறம் பிள்ளைங்க தவறு செஞ்சுச்சுன்னா குறை சொல்கிறது. சரி கவிதா, நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரமும் இல்லை. வேலை விஷயமா 1 வாரம் ஜுஹுக்கு போகிறதா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீ நாளைக்கு காலைல 8 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடு. நம்ம தனியாக பஸ்ஸில் போகலாமே சிவா. ஐயோ, அதை பற்றி யோசிக்க இப்போ நேரம் இல்லை. நான் அந்த ட்ராவல் ஏஜென்சியில் பணத்தை கட்டிட்டேன். நம்ம வேனில் தான் போகிறோம். ஜோருக்கு போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 1 வாரத்தில் திருப்பி வரோம். கல்யாணமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சிவா. என்ன கவிதா புதுசாக பயம் அது இதுன்னு சொல்கிற? இது நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்து முடிவு தானே? அதுக்கு இல்லை சிவா. கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப பிணைக்கு வருது நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் பயப்பட என்ன இருக்குது? உனக்கு எனக்கோ கல்யாணம் பண்ணிக்கிற வயசு தானே. நான் இருக்கேன். என் உயிர் உள்ள வர நீ தான் எனக்கு எல்லாம். ஐ லவ் யூ கவிதா. கடவுள் தான் நமக்கு துணையாக இருக்கணும். கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார். உங்கள் அப்பா ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சிவா. உன்னோட இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மட்டும் இல்லை, உன்னையும் நினச்சி எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அதான் என்னோட விருப்பம். நிச்சயமாக சிவா, எல்லா விஷயத்துலையும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். கவலைப்படாத, நான் யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன். சரியா? சாரதா, என்னங்க? எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த கண்ணாடி கோயிலை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. இப்போ அவங்களாம் வேண்டாம், சரியா வராது. சொன்னா புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்குங்க? நீ எப்போது இப்படி தான் சொல்லுவ? இதே உங்கள் அப்பா அம்மா வந்து அப்படி பேசுவியா? அவங்களையும் கூட தானே கூட்டிகிட்டு போவ? இந்த வீட்டில் எல்லாம் நீ எடுக்கிற முடிவு தான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எப்படிங்க உங்களால் எப்படிலாம் பேச முடியுது? மாமனாரும் மாமியும் எனக்கும் அப்பா அம்மா மாதிரி தான். நான் எப்பயாவது அவங்கள மரியாதை இல்லாமல் மதிப்பு குறைவா பேசியிருக்கேனா? நீங்களே சொல்லுங்க. ஓ அப்படியா? அதான் நானும் பார்த்தேன். ஒன்னால தான் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கோச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் இந்த சுற்றுலாக்கே வர மாட்டேன். ஆமாம், நான் மட்டும் இந்த சுற்றுலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வரேன் பாரு. பணத்தை கட்டிட்டேன், அதனால் வரேன். அந்த சுற்றுலா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எங்களால் வர முடியாதுங்க, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீங்கள் வரணுனாலும் பரவாயில்ல, பணத்தை மட்டும் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க பாவிங்க. ஓ ஃபோன் பண்ணி பணத்தை வேறு திருப்பி கேட்டிங்களா? நல்லா இருக்குங்க நீங்கள் செய்கிறது. நான் ஏன் அத்தையும் மாமாவையும் வர வேணான்னு சொன்னேனா? சரி சரி, நியாயம் பேச வேணாம். நாளைக்கு காலைல 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணுமா? போய் துணி மணிலாம் பேக் பண்ணு. சொல்லுறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, ஆனால் வாழ்வாள்னு மட்டும் கத்துவார். என்னை தவிர புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதே அவருக்கு வேலையாக போச்சு. என்ன என்னவோ மனவர? ஆமாம் ஆமாம், என்னைக்கு தான் நீங்கள் என்னை புரிஞ்சிருக்கீங்க இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு? நான் என்ன சொல்ல வரங்கிறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. இங்கே பாரு சாரதா, என்னை கடுப்பேத்தாத. வாயை மூடிக்கிட்டு கிளம்புறதுக்கான வேலையை பாரு. என்னென்ன பொருள் வேணுமோ அதை இப்போ எடுத்து வச்சிரு. நாளைக்கு காலைல அதை காணோம் இதை காணோன்னு சொன்னேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், சொல்லிட்டேன். சாரதா, நம்ம போக போகிறது கோயிலுக்கு. மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக போகணும். அப்போ தான் நம்ம நினைக்கிறது நிறைவேறும். அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், தெரிஞ்சுக்குங்க. ஏண்டி இன்னொரு முறை சொல்லு.
நான் உங்களோட சந்தோஷமா இல்லை? இருந்தீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு கோவம் தானே அதிகமாக வருது. சரி சரி, எல்லா ஏற்பாடுகளையும் கவனி. கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஹோட்டல் மேலுக்கு நுப்பாட்டிடு, மற்றதெல்லாம் தானால் நடக்கும். என்னப்பா முகம்லாம் அதுக்குள்ளே வேர்த்து கொட்டுது? நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பா நீ போய் சேர்ந்துட்ட. நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத நிலைக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம். ஆமாம், நான் தூக்கில் தான் தூங்கணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கார்மேகம். நீ ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? நான் தனியாளாக இருந்துட்டா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்கள்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்க மாட்டேன். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. அதுக்கு நாளைக்கு எனக்கு ஒன்றுனா என் குடும்பத்துக்கு யார் இருக்கா? என் மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் யார் இருக்கா கார்மேகம்? இங்கே பராதி மூலம் நீ நினைக்கிற மாதிரி இதில் பெருசாக ஒன்றும் நடந்துடாது. எல்லாத்துக்கும் நானும் என் கூட்டாளிங்களும் இருக்கோம். நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிடுவீங்க? நான் போலீஸ் எதுவும் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? போலீஸ்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ சொல்கிற, நான் முடியாதுண்ணா விடவா போகிறேன்? இங்க பாரு, உன்னை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கோம். இதில் இறக்க முடக்க ஏதோ நடந்துச்சு, என் ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஜாக்கிரதை. என்ன செய்யுது? இந்த சுற்றுலாவை உடனே கேன்சல் பண்ணுமே. இதுக்கு முருகன் ஒத்துக்குவானா? பேசி பார்ப்போம். என்னப்பா இது? வேன்ல சுற்றுப்பயணம் போக பணத்தை கட்டிவிட்டு இங்க வந்தாக்க அவனை காணும் இவனை காணும்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு தாப்பா சொன்னேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. என் மகன் கேட்டானா என்ன என்ன வளையபதி, இன்னும் 2 பேர் வர வேண்டி இருக்குன்னு அந்த வேன்கார தம்பி சொன்னது அதுக்குள்ள மறந்து போச்சா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுவோம். ஆமா, கிளம்பி போய். ஏமா நீங்களும் சுற்றுலா தான் வரீங்களா? உன் பேர் என்னம்மா? என் பேர் சாரதா, இவர் என் கணவர் லோகநாதன். நாங்கள் 2 பேருமே இந்த சுற்றுலாவுக்கு வரோம். வணக்கம் சார். வணக்கம்பா, இது என் நண்பன் வளையாபதி. அவனுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க, இல்லாட்டி கோவிச்சுக்குவான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குற? அப்படின்னா வளையாபதியை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? பழக்கம் இல்ல, ஆனா அடிக்கடி இவரை நான் பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். அதான் நான் பார்த்தேன். பின்னாங்கள வளையாபதியை தெரியாதவங்கன்னு யாரும் இருக்காங்களா என்ன? ஆரம்பிச்சுட்டியா? என்ன வம்பு கிழக்கலைன்னா உன்னால முடியாத. என்னப்பா வேன்கார தம்பி, இன்னைக்குள்ள ஜொகூர் கண்ணாடி கோயிலுக்கு போய் சேர்ந்துட முடியுமா? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்பா உன் குரல் இப்படி நடக்குது? உடம்புக்கு கிடம்புக்கு நல்லா இல்லையா? ஏன்பா வளையாபதி, உடம்பு சரி, அது என்ன கடம்பு? அன்பழகன், என் வாயை கலராத. இப்படி நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். என்னமோ அண்டை நாட்டு அதிபரோட அந்தரங்க செயலாளர் மாதிரி. நான் மறுபடியும் சொல்றேன், என் வாயை கலராத, அப்புறம் வாங்கி கட்டுவேணி. மன்னிச்சுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, நான் வந்துடுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. சரி வாங்கப்பா, கொஞ்ச நேரம் உட்காருவோம். கவிதா, யாராவது நம்ம யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லு. நம்ம லவ்வர்ஸ்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு பொய் சொல்ல பிடிக்காதே. தத்துவம் பேச இப்போ நேரம் இல்லை. நான் சொல்கிறது முதல்ல நீ கேளு. அங்கே நிற்கிறவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுறது சிவா? ஐயோ சிவா, அந்த பச்சை சட்டை போட்டிருக்காரு, அவருக்கு என்ன நல்லா தெரியும். அவரா? என்ன பண்ணுறது? சரி சரி, வேறு வழி இல்லை. அவரை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, நீ தெரியாத மாதிரி இரு. புரியுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா, வா நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாம். வைத்திய மாதிரி பேசாத கவிதா, முழுசா நினைச்சாச்சு. இனி முக்காடு எதுக்கு? நீ பேசாம வா.
இந்த டிரைவர் நம்மள ஒழுங்கா ஜொகூர்ல கொண்டு போய் சேர்த்துடுவானா? காதால கேட்கறதும் பொய், கண்ணால பாக்குறது பாதிதான் மெய். இத நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். எப்படி? அது வந்து அப்பாடா, நல்ல வேளை நம்மள யாரும் கண்டுகொள்ளல. இப்படியே தெரியாத மாதிரியே இருந்துருவோம். என்ன அது திடீர்னு இப்படி சொல்ற? அம்மாவே கிட்ட பேசிட்டேன் முருகன். அவர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் ஓகே சொன்னா நான் இன்னும் ஒன்றும் சொல்லலையா? நான் தான் என்ன செய்வேன்? இதோ பாரு, நேத்து ராத்திரி படிக்கட்டுல தடுக்கி விழுந்துட்டேன். ஒரே வலியா இருக்கு, மயக்கமா இருக்கு, உடம்புக்கு முடியல. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அதுக்கு இந்த நிலைமையில நான் எப்படி வேன் ஓட்டிட்டு போறது? கொஞ்சம் புரிஞ்சுக்க. இப்போ என்ன செய்யலாம்? பலமாலாம் யோசிக்காத முருகன். இந்தா வேன் சாவி, உன் கமிஷன் பண்ணும். என்னது இது? நானும் ஒரு முடிவுக்கே வரல, அதுக்குள்ள வேன் சாவி என் கையில கொடுக்குற? உன்னை பத்தி தெரியாத முருகன். யாருக்காவது ஏதாவது உதவினா வருவிய? வா, நான் உன்னை அவங்க கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதா புடி. தர்ம சங்கடமா போச்சு. காயத்தை கெடுத்துட்டியடா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடந்துடாது கார்மிகம். எனக்கு உண்மையில உடம்புக்கு முடியல. என் காலை பாரு. முருகன் நீ என்ன சொன்ன? அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. எப்போதும் எங்க சுற்றுப்பயணிங்க தங்குற ஹோட்டல் கிட்ட வேனை நிறுத்திடுவாங்க. நீ சொன்னியே அதே ஹோட்டல் கிட்ட தான். அவங்களாம் ரூமுக்கு போன பிறகு நீ ஆளுங்களை வேன் கிட்ட போக சொல்லு. நீ எனக்கு ஐடியா சொல்ல வந்துட்டியா? இடையில இடக்கு முடக்கா எதுவும் நடந்துச்சு, நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஐயோ கார்மேகம், நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. எனக்கு உண்மையில உடம்புக்கு முடியல. எந்த நேரத்துல எதுவும் நடக்கும்னு பயந்துகிட்டு என்னால வேனை ஓட்டிக்கிட்டு போக முடியாது. அதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாமே. நான் சொன்னதெல்லாம் நீ கேட்ட பேரு. உனக்கும் உன் திட்டம் நிறைவேறினா சரிதானே? ஆமா. அப்ப நீ எதை பத்தியும் கவலைப்படாம இங்க இருந்து போ. இப்ப போறேன், ஆனா ஏதும் பிரச்சனைனா மறுபடியும் வருவேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இவர் தான் முருகன். இவர் தான் உங்க எல்லாத்தையும் கண்ணாடி கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாரு. சரி சரி, எல்லாரும் வந்து வேன்ல உட்காருங்க. வாங்க வாங்க, 8 மணிக்கு கிளம்ப வேண்டியது. நாங்க முன்னாடி உட்காந்துக்கிறோம்ப்பா. ஆமா ஆமா. ஏன் எல்லாம் ஒரே அமைதியா இருக்கீங்க? ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்க வேண்டியதானே? ஏன்பா, உன் பேர் என்னன்னு சொன்ன? என் பேர் முருகன். நான் 20 வருஷமா பிளாங்ல இருக்கிறேன். இந்த டிராவல்ல 7 வருஷமா வேலை செய்யறேன். முருகன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது என்ன, திடீர்னு நீ வர்ற? அந்த ஆளுங்க அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வந்திருக்கேன். நம்மெல்லாம் ஜொகூர் போய் சேர்ந்த மாதிரி தான். ஆரம்பமே சரியில்லை. எங்கே நம்ம சொல்லு பேச்சு எவன் கேட்கணும்? பெரிய மனுஷன் வர்றேன், எங்கே ஒரு மரியாதை? ஏன் சும்மா முணுமுணுன்னு? அதான் தம்பி சொல்லிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? என் பேரு அன்பழகன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பினாங்கில தான். எனக்கு மனைவியும் 3 பிள்ளைங்களும் இருக்காங்க. இவரு என் நண்பரு. அவர் பேர் வளையாபதி. மற்றது நீயே சொல்லுப்பா. எனக்கு 2 பிள்ளைங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கடா மாநிலத்தில். இங்கே பினாய்க்கு வந்த ஒருபாடு தான் அன்பழகனோட நட்பு கிடைச்சது. 2 பேருமே ரிட்டையர்டு, பென்ஷன் வருது. இந்த மலேசியா பூராவும் சுற்றி பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஆமாப்பா, நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். கடந்த 25 வருஷமா நாங்க 2 பேர் நல்ல நண்பர்களா இருக்கோம். எப்படிப்பட்ட நண்பர்கள்னா? தளபதி படத்துல வர்ற சூர்யா தேவா மாதிரியா? சூர்யா தேவா, சூர்யா தேவா, சூர்யா தேவா. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் லோகநாதன். இது என் மனைவி சாரதா.
எங்களுக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆகுது. இதனாலும் குழந்தை இல்லை. கவலை விடுங்க தம்பி. நம்ம ஜோகூர் பாரு கண்ணாடி கோயிலுக்கு தானே போகிறோம். அந்த அம்மா உங்கள் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவா. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டோம் அண்ணே. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குமா, அதுதான் இறை சக்தி. எதை எப்போ யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. அடுத்து தம்பி உங்களை பத்தி சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க? ஆமா ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் சிவா, இவங்க என் ஃப்ரெண்ட் கவிதா. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பிணைங்களை தான். ஆமா ஆமா. சரி, எது எப்படியோ நாம மகிழ்ச்சியோட கண்ணாடி கோயிலுக்கு போயிட்டு அதே மகிழ்ச்சியோட திரும்பி வருவோம். என்ன முருகன், நான் சொல்றது சரிதானே? சரிங்கண்ணே. முருகா, நான் போகணுமேப்பா. எங்க போகணும்? இதுக்கு தான். இதுதான் டைப்பிங் லேக் கார்டன். ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வயசானவங்க வாழ்றதுக்கு டைப்பிங் டவுன் ஒரு நல்ல இடம்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஆமா ஆமா, எனக்கு அவசரமா நான் இதுக்கு போகணும்ப்பா. எல்லாரும் வேலை விட்டு சீக்கிரம் இறங்குங்கப்பா. வளையபதிக்கு வயசாயிடுச்சு, அதான் இப்படி. யாருக்கு வயசாச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கடுகு சுருத்தாலும் காரம் போகாது. சரி போ, நாங்க இப்படியே கொஞ்சம் தூரம் காலாறு நடந்துட்டு வரோம். ஹலோ, வணக்கம் பிரகாஷ். நல்லா இருக்கேன். நேற்று நான் சொன்ன மாதிரி நானும் கவிதாவும் சுற்றுலாவுக்கு போகிற மாதிரி வேலை வந்துகிட்டு இருக்கோம். ஜோருக்கு வந்து சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஏற்பாடாலும் நீங்கள் பண்ணிடுங்க. ஆனால் எங்கள் கூட வரவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஓகே, நான் ஜோருக்கு வந்த பிறகு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரியா? ஓகே, பாய். பிரகாஷ் என்ன சொன்னார்? ஏற்பாடெல்லாம் ஓகே தான் சொன்னான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது சிவா. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. மறுபடியும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சும்மா மனசை போட்டு கல்பிக்காத. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆம்பளை, சாதாரணமாக சொல்லிடுவீங்க. நாளைக்கு இந்த சமுதாயம் என்ன தானே குறை சொல்லும்? நம்ம வாழ போகிறது நமக்காக தான், வேறு யாருக்காக நம்ம வாழ போகிறது இல்லை. ஸோ யாரை பற்றியே கவலைப்பட வேண்டாம். உனக்கு நான் இருக்கேன். கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சிறிய அன்பழகே, போகும்போது தான் அவசரமா போனேன், வரும்போதுமா அவசரமா வரணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இரு, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ ஏன் அடிக்கடி இதுக்கு போற? அதுக்கு தான் நான் அப்போவே என் மகன்கிட்ட சொன்னேன், இந்த சுற்றுலாலாம் வேண்டான்னு. அவன் தான் உன்னோட சேர்த்து என்னையும் அனுப்பி வச்சுட்டான். என்னப்பா நீ, இது வெறும் சுற்றுலா தான். நீ நினைக்கிற மாதிரி கிற்றுலா இல்லை. என்ன நையாண்டி பண்றியா? கோவப்படாத. ஆமா, நீ என்னமோ சொல்ல வந்திய, அதை சொல்லு. உனக்கு தெரியுமா, அந்த பையனும் அந்த பொண்ணும் ஜோகூர்ல போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். யோ, என்னையா சொல்ற? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. யோ, நான் உண்மையா தாயா சொல்றேன். எனக்கு என்னமோ இது சரியா படல. கடைசியில் உங்களோட சேர்ந்து நானும் கம்பி எண்ணத்தான் போறேன். என்னையா அப்படி அவசகுணமா பேசுற? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது.
கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்போமே. இந்த பாரு அன்பழகா, நான் எது சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். அதைத்தான்ப்பா இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிற. நான் தான் உன்னை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறேனே, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. புரிஞ்சுக்கிறேன். சரி. டைப்பிங் லே கார்டன் பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் நீ தான் எங்கள் அப்பா அம்மா இந்த சுற்றுலா கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டேன். அவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு என் மேல உள்ள கோவம் இன்னும் போகல. என்ன உன் மேலே எனக்கு கோவமா? யார் சொன்னது? நீ எப்படியாப்பட்ட ஆளு? உங்ககிட்ட நான் கோச்சிக்க முடியுமா? என்ன கிண்டல் பண்றீங்களே? வேணும்னு என்ன 2 அடி அடிச்சுக்குங்க, ஆனா இப்படி வார்த்தையால கொல்லாதீங்க. அது எனக்கு பிடிக்கல. சரி சரி, செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி சாமர்த்தியமாக பேசுவேன், எனக்கு தான் தெரியுமே. சரி வா, சுற்றுலா வந்திருக்கோம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சிரியா. நல்ல இடமா பார்த்து வேணா கொஞ்சம் நிறுத்துப்பா. ஏண்ணே, என்ன பிரச்சனை? என்னப்பா மனுஷனோட அவசரம் புரியாம நீ பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற. புரியுது. இன்னும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரேஸ் இடம் இருக்கு, அங்கே நிப்பாட்டுறேன். பழையபதிக்கு வயசாயிடுச்சுன்னா கோவம் வரும். என்ன எனக்கு மட்டும்தான் வயசாயிடுச்சா? உனக்கு இன்னும் 20லயே நிக்குதோ? ஓகே, ஈப்போ வந்துட்டோம். இதுதான் ஈப்போல உள்ள குணங்களாங். வாங்க இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ முருகன். ஹலோ கதிர், how are you? என்ன திடீர்னு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது இருக்கட்டும், நீ இப்போ எங்கே இருக்கிற? கேரளா தான் இருக்கேன். என்ன விஷயம்? நான் பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு ஜோர்பர்க் போய்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ உலகம் சுட்டு வாலிபனாச்சே. என்ன கிண்டலா? என் தொழில் அப்படிப்பா. சரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எதுவும் பிரச்சனையா? என்ன ஒரு கார் பிள்ளைங்கலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். டைப்பிங்கில் தான் அந்த காரை நான் கவனித்தேன். எனக்கு இன்னமும் அவன் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி, காரில் யார் யாரெல்லாம் வராங்க? மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கூட ஒரு காதல் ஜோடி வந்துக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு என்னமோ அந்த காரில் வர்றவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் இன்னும் 2 மணி நேரத்தில் கேளுக்கு வந்துடுவேன். நான் உன்னை அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேனே. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படின்னா நீ பத்துமலைக்கு வந்துடு, நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று, நீ என் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். உனக்கு தான் என் வேனை தெரியுமே. வேனை நிப்பாட்டி உதவி கேட்குற மாதிரி கேளு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே தென், பாய். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இங்கே இருப்போம். எல்லாம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த பையன் சிவாவும் அந்த பொண்ணு கவிதாவையும் நம்ம கவனிக்கணும்யா. நம்ம பார்க்கும்போதே அவன் இடுப்புல கையை போட்டு அப்படி அணைச்சிக்கிட்டு போறாங்க. சந்தேகமா இருக்குல்ல? ஆமாய்யா, நானும் அதை பற்றி யோசிக்காம இல்லை. அவங்களால நாளைக்கு நம்மளோட பேர் கெட்டு போயிடக்கூடாது பாரு. இப்போ என்ன செய்யலாம்? வளையபதி, பலமெல்லாம் யோசிக்காத. என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன், நீ கவலையை விடு. ஏன்னா அவங்க 2 பேரோட அப்பாவும் எனக்கு தெரியும், புரியுதில்ல? எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோப்பா, கடைசியில் நீ சொன்ன மாதிரி நம்ம பேர் கெட்டு போகாமல் இருந்தா சரி. கவலைப்படாதப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப யோசிக்காத. நாளைக்கு காலைல 11 மணிக்கு கண்ணாடி கோயிலில் உனக்கு எனக்கு கல்யாணம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பிரகாஷ் பாஸ்கரும் செஞ்சுட்டாங்க. நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்மள ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நம்ம செய்கிறது எனக்கு என்னமோ தப்பாகவே தெரியுது. தப்பு தான், யார் தப்பு இல்லைன்னு சொன்னால்? அதே நேரத்தில் பெற்றவங்கள பிள்ளைங்களோட ஆசைகளை புரிஞ்சுக்கணும் இல்லையா? கல்யாணம் பண்ணால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ, அப்படியா சங்கதி? ஹலோ சுப்பிரமணியமா, நான் அன்பழகன் பேசுகிறேன். நல்லா இருக்கேன். உன் மகன் பேர் தானே சிவா? சரியா? அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். ஏங்க, மாமாவும் அத்தியும் கால் பண்ணாங்களா? இல்லை நீங்களாவது அவங்கக்கிட்ட பேசுனீங்களா? ஏன் திடீர்னு உனக்கு அவங்க மேலே இவ்வளோ பாசம், இவ்வளோ அக்கறையாக கேட்குற? ஏங்க என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாம், ஏன் திடீர்னு? திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் அவங்க மேலே பாசம் இருக்குது. பாசம் இருக்குது, என்ன இன்னும் கொஞ்சம் அன்பாக பழகினா நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, அடுத்த முறை நம்ம குடும்பத்தோட ஒன்றா சுற்றுலா வரலாம். எஸ்ட்ரோ ஆன்மீக பயணத்தில் நம்ம நாட்டிலே நம்ம பார்க்காத பல அற்புதமான கோயிலெல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? சரிங்க, கண்டிப்பாக போகலாம். அப்படியே நடக்கும்.
கவிதா, ம், நாளைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? என்ன விசேஷம்? சித்திரை வருஷ பருப்பு. வருஷந்தோறும் நம்ம கல்யாண நாள் மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது. தம்பி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? கேட்கலாமா? கேளுங்க அங்கிள். யாருக்கிட்டையும் பேச மாட்டேறீங்க, பயந்த மாதிரியா இருக்கிறீங்க, ஏன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆமாங்க அங்கிள், எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஒருவேளை வளையபதி அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு பேசாம இருக்காங்களோ என்னவோ. என் வாயை கிண்டாம உங்களால சும்மா இருக்க முடியாதே. ஐயோ வளையபதி, உங்களை தயா கிண்ட முடியும், வாயை எப்படியா கிண்டுறது? நக்கலு. எங்களுக்குள்ளார ஒண்ணுமில்லை என்ன சொல்றேன்னு நீங்க செய்ய போற தப்புக்கு நாங்க சாட்சி சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும் போல இருக்குது. என்னண்ணே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? அவர் கண்ணாடி கோயிலை பார்க்குற ஆர்வத்தில் இருக்காரு. ஆமா தம்பி, உன் பேர் என்னன்னு சொன்னேன்? சிவா. என் பேர் சிவா அங்கிள். ஏமா உன் பேர் என்னன்னு சொன்னேன்? கவிதா அங்கிள். நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க அப்பா பேரு சுப்பிரமணியம் தானே? அந்த புத்தக கடை வச்சிருக்கிறாரு அந்த சுப்பிரமணியம் தானே? ஆமாம் அங்கிள், அவர் தான் எங்கள் அப்பா. சரி, அப்படியா? என்ன செய்தி அண்ணே? ரேடியோ செய்தியா, டிவி செய்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிஎன்என் செய்தியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் வாய் திறந்து பேசாம எஸ்எம்எஸ்லயே பேசிக்கிட்டு இருந்ததை நான் முதல்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். ஆமா, நீ அந்த காளிமுத்து கங்காணி மக தானே? ஆமாம் ஆமாம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற? அவங்களும் நம்மளை போல சுற்றுலா தான் வந்திருக்காங்க. என்ன கல்யாண சுற்றுலாவா? என்ன சொன்னீங்க அங்கிள்? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். உப்பு போட்டுட்டா போகுது. மறுபடியும் வாயை கிண்டாத. ஆளுக்கு ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிவாவும் கவிதாவும் ஒருவேளை வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்களோ, அதனால தான் இந்த கார் நம்மளே பின்தொடருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆதி மூலம் வேற நல்லா வம்பில் மாட்டி விட்டான். சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னப்பா முருகன், வாய்க்குள்ளே ஏதோ முனகிக்கிட்டு வர? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம போக போகிற சுற்றுலாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட முருகன், அடுத்து நம்ம கேளுக்கு போக போறோம். கேளுக்கு எந்த இடத்துக்கு போகலாம்? கேல ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போலாமே. ஏற்கனவே நம்ம கண்ணாடி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம், போகிற வழி தானே, அப்படியே 10 மணிக்கு போயிட்டு அப்புறம் கண்ணாடி கோயிலுக்கு போகலாமே. ரொம்ப நல்லதா போச்சு வளையாபதி. இந்த முருகனால பத்துமலை முருகனை பார்த்துட்டு கண்ணாடி கோயிலுக்கு போயிடுவோம். அதுவும் சரிதான். அப்பா, 10 மணிக்கு போகிற எண்ணம் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. முருகா, நீதான்பா எங்களுக்கு துணையா இருக்கணும். கண்டிப்பாக நான் துணையாக இருப்பேனே. அட ஒண்ணே இல்லப்பா, நான் சொன்னது அந்த முருகப்பெருமானே. அப்பனே முருகா, நீதாம்பா எங்களுக்கு துணையா இருக்கணும். நாங்க நல்லபடியா ஜொகூருக்கு போயிட்டு வரணும். இதைத்தான்ப்பா நானும் வேண்டிக்கிட்டேன். வளையபதி, யார் வேண்டிக்கிட்டா என்னப்பா, நம்ம நோக்கமும் வேண்டுதலும் ஒண்ணுதானே. அப்படி சொல்லு. இங்க எவ்வளவு நேரம் இருப்போம் முருகன்? இன்னும் 2 மணி நேரம் இருப்போம் லோகா. ஏன் அவசர வேலையா? நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஓகே வாங்க எல்லாரும் இறங்குவோம். சீக்கிரம் வாங்கப்பா, சாமி கும்பிட போகணும்ல. எல்லாரும் வந்துட்டீங்களா?
வாங்க வாங்க. கார் இங்கேயும் வந்து நிக்குது. இந்தாப்பா. ஹாய் இளநியா? குடி. கொடுப்பா கொடுப்பா. இளநீ எப்படி இருக்கு? நீயே மரத்துல ஏறி இளநிய பறிச்சு அதை வெட்டி எனக்கு கொடுத்தது மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுப்பா. பரவாயில்லையே, நீயே நையாண்டியா பேசுற. உன் கூட சேர்ந்துட்டேன்ல, உன் பழக்கம் எனக்கும் வந்துடுச்சு. அட ஆமாப்பா, உலகத்துல யாருக்கு தான் கவலை இல்லை, ஆளாளுக்கு சோகத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உண்மைதான் அன்பழகன். அப்படி இருக்கிறப்போ வாழ போற கொஞ்ச காலத்துல முகத்தையும் மனசையும் இறுக்கமா வச்சிருக்காம என்ன போல நாமும் சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும். அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னப்பா வேண்டிக்க போறேன்? தெய்வத்தை தேடி போறோம், போற வழியில வம்பு தும்பு வராம நல்லபடியா போய் சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். உனக்கு இன்னும் அந்த பயம்லாம் போகலையா? கவலைப்படாதப்பா, நிச்சயமா நம்ம நல்லபடியா போயிட்டு வருவோம். சரி வாப்பா, வேணுகிட்ட போவோம். எங்க சாமி கிட்ட என்னங்க வேண்டிக்கிட்டீங்க? இப்போதைக்கு நம்ம வேண்டதெல்லாம் என்ன? எல்லாம் பிள்ளை வரணும். சரியா சொன்னீங்க. நானும் அந்த முருகன் பெருமாக்கிட்ட அதுதாங்க வேண்டிக்கிட்டேன். அந்த முருக பெருமானோட அருளால் நமக்கு சீக்கிரமே பிள்ளை வரம் கிடைச்சா அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு 10 மணிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேங்க. உண்மைதான் சாரதா, நானும் அந்த முருகர்கிட்ட அதை தான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அந்த முருக பெருமான் நமக்கு அருளும் ஆசையும் வழங்கு வருங்க. சரி, நம்ம அப்படி உட்காந்து பேசுவோம். ஏங்க உங்களுக்கு என்ன பிள்ளை பிடிக்கும்? அப்படின்னா ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? இது என்ன சாரதா கேள்வி? உன்னை பார்த்து 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? நான் 2 கண்ணும் வேணும்னு தான் சொல்லுவேன். அது போல தான் இதுவும். ஆண் பிள்ளையாக இருந்தேன்னா பெண் பிள்ளையாக இருந்தேன்னா ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க தானே. இந்த பிள்ளைங்க விஷயத்தில் பெற்றவர்கள் இந்த மாதிரியான பாகுபாடுகள் பார்க்கவே கூடாது. அது பெரும் தவறு. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நாளைக்கு அதுங்க வளர்ந்ததுக்கப்புறம் அதுங்க காதில் கேட்டால் மனசு ரொம்ப பாதிக்கும். சரி சாரதா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது. அந்த கடை பக்கம் போய் ஏதாவது தண்ணி வாங்கி குடிக்கலாமா? சரி. கல்யாணத்துக்கு பிறகு நம்ம எப்படி வாழ போகிறோம் சிவா? கவலைப்படாது, நிச்சயமாக உன்னை நான் நல்லா வாழ வைப்பேன். இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் போல இல்லை நம்ம காது. நம்ம வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவோம், சரியா? நீ சரியா சொன்ன சிவா. அந்த பத்து மிளகு முருகனை பார்த்த அப்புறம் தான் என் நெஞ்சில் கொஞ்சம் தைரியமே வந்துச்சு. நான் அப்பா சொன்னதா இப்பயும் சொல்கிறேன். ஒரு வாரம் ஜுவரில் இருந்த பிறகு அப்புறம் நம்ம வினயம் போயிடுவோம். போய் நம்ம பெற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஐயோ, அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? பெற்றவங்களாச்சே, எப்படி ஒத்துக்காமல் இருப்பாங்க? காக்காய்க்க தன் துஞ்சி பொன் துஞ்சின்னு பெரியவங்க சும்மா சொல்லி வச்சாங்க. என்னதான் பிள்ளைங்க 1000 தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிப்புன்னு கேட்கும்போது பெற்றவங்க மனசு அப்படியே கரைஞ்சிரும். பரவாயில்லையே, நீ கூட இப்போ தத்துவம்லாம் பேசுகிற. ஏன் எப்படி சொல்ற? இல்லை, ஆசை 60 நாளும் மோகம் 30 நாள், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இவ்வளோ நிறைய பழமொழிகள்லாம் கற்று வச்சிருக்கிய. உனக்கு தான் தெரியுமா கவிதா, தமிழ்லாம் எனக்கு உயிர்னு. ஓய்வாக இருக்கிற நேரத்தில் புத்தகங்களை படிக்கிறது என்னோட வேலையே. எனக்கு தெரியும், நல்லா பார்த்துருக்கேனே. கூட்டாளிகளோட சேர்ந்துக்கிட்டு வெட்டியாக ஊரை சுற்றுறது, கூத்தடிக்குது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியுமா கவிதா? உன் வாழ்க்கை பணியும் அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இந்த முருகனை பார்த்த பிறகு மனசு இப்போ தான் நிறைஞ்சிருக்கு. ஆமாம் சிவா, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. என்ன ஸ்ரீ ராம பக்த ஹனுமான வணங்கிட்டு இருக்கீங்களா? அவரும் ஒரு பக்தர் தானே.
அவர் கட்ட பிரம்மச்சாரியாச்சே, ஓகேவா? சிவா, நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினச்சிக்க கூடாது. கேளுப்பா. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? அது வந்து பயப்படாதீங்க, சும்மா சொல்லுங்க. ஆமாண்ணே. ஆனால் தயவுசெய்து அந்த அங்கிள் 2 பேர்கிட்டே சொல்லிடாதீங்க. ஆமாண்ணே, அவங்களுக்கு எங்கள் அப்பாவை நல்லா தெரியுது. சரி, இப்போ நீங்க ஜோஹருக்கு போய் என்ன செய்ய போறீங்க? நாங்கள் கல்யாணம் பண்ணி கல்யாணமா? இது உங்களுக்கு சரியா படுதா? ஏண்ணே, ஏன் அப்படி கேட்குறீங்க? பெத்தவங்களை பகைச்சிக்கிட்டு இந்த மாதிரி செய்யறது தப்பு. ஆனால் பெற்றவங்களும் எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, அதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. அவங்க அப்பா என்னன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போகட்டுமே, நாளைக்கு வாழ்க்கையில் உயர்ந்துட்ட பிறகு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. அதுக்கு இப்போ வழி இல்லையாண்ணே. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? எங்கள் அப்பா அவசர அவசரமாக வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டாரு அக்கா. எது எப்படியோ நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஆமா சிவா, நாங்களும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கும் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆனா யாரையும் பகைச்சிக்காம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சரி, நாங்க மொதல் கிளம்புறோம். சரி. இப்போ என்ன பண்ணுறது சிவா? 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம காதில் போட்டுக்க வேண்டாம். அப்படின்னா நம்ம முடியும் நம்ம மாற்றிக்க வேண்டாம், சரியா? எல்லாரும் வந்துட்டீங்களா? நம்ம கிளம்புமா? நாங்களாம் வந்துட்டோம். இந்த பலியாபதி அண்ணனையும் அன்பழகன் அண்ணனையும் காணுமே. அதோ அவங்களே வந்துட்டாங்களே. சரி சரி, நேரமாவது, எல்லாரும் வண்டியில இருங்க. கார் வேற இங்கேயே இருக்கு, கதிரை வேற காணும். யாரோ வேனை நிறுத்துறாங்க. யார் வேனை நிறுத்த சொன்னா நமக்கு என்னப்பா? இந்த காலத்தில் திருட்டு பையன் ஜாஸ்தி. நீ ஏப்பா வேனை நிறுத்துற? நீ வேனை எடுப்பா. சண்டை போட்டால் தான் நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்கீங்களேண்ணே. அவர்கிட்ட என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ பிரதர், சொன்ன மாதிரி வந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி வேணும். உதவியா? என்ன உதவி? நான் என் கூட்டாளி கூட காரில் ஜோருக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டான். இந்த பாரியா, உனக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? என்னை ஜோஹரில் இறக்கி விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். நாங்கள் ஜொகூருக்கு போகிறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அதானே. இல்லை சாரி, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே இறக்கி விட்டுட்டா அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவேன். இதில் என்னமோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்தில் இருந்தே எதுவுமே சரியில்லை. அப்போவே நான் என் மகன்கிட்ட சொன்னேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? உன்னால பெரிய பேஜாரா இருக்குப்பா. உங்களை ஏற்றிட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெறும் டிரைவர் தான். இந்த வேனில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா நான் உங்களை ஏற்றிக்கிறேன். நீங்களும் என்ன சொல்கிறீங்க? பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆபத்துக்கு உதவி செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. லோகநாதன், நீயும் மனைவி என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. சிவா, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கும் ஒன்றும் இல்லை. நீ என்ன சொல்ற வளையாபதி? அதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ தான் வளையாபதி கண்ணுக்கு தெரியுது போல. சரி தம்பி, நீ முன்னாடி உட்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணே. இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறான்.
முருகா என்னங்கண்ணா? போகணும். மறுபடியுமா? சரி சரி, ஆய்க்குறோ வந்துட்டோம். இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். புரியுது புரியுது, உன் அவசரம் புரியுது. அதோ பாத்ரூம், அது நோக்கி ஓடு. ரொம்ப தூரம் பயணம் செஞ்சாலே இப்படிதான், பல பிரச்சனைங்க. அதை இந்த ஆளுகிட்ட சொல்லுமா? கை விடியா. உனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் தான் சரிதான். எல்லாரும் போயிட்டாங்க. நாம எப்பொழுது போல பேசுவோம். உண்மைதான் கதிர், நம்ம இன்னும் வாயை கட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. சரி வா, இப்படி போவோம். நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாறி போச்சு தெரியுமா? நான் கேரள் பக்கம் வேலை மாதிரி வந்ததும் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நான் இப்போ பின்னாடி போகிறதே ரொம்ப அபூர்வம். கதிர், இந்த கார் தான் முதல்ல நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பொறுமை பொறுமை. அதான் வேனில் ஜாலியாக சொன்னேங்க, நீ கவனிச்சியா? நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். அவனுக்கு என்னதான் வேணும்னு நான் போய் கேட்கட்டும். என்னப்பா நீ இப்படி அவசரப்படுற? நான் யாரு? என் தொழில் எனக்கு தெரியும்ல. நானே அமைதியாக உட்காந்துருக்கிறேன். நீ என்ன? என்னால போறதுக்க முடியல கதிர், இப்படி பண்ணிட்டானுங்களே. பொறுமையா இரு முருகா. வாழ்க்கையில் எதுக்கும் அவசரப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். 10 வருஷமா நான் சிஆரியாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் நான் எப்படிப்பட்ட கேஸ்லாம் பார்த்துருப்பேன் தெரியுமா? எதுக்கும் ஒரு எல்லை இல்லையா? இருக்குதான், யாரும் இல்லைன்னு சொன்னது? இப்போ நீ போய் அவனை கேட்டேன்னு வை, நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணனா உன்னை கேட்டா நீ என்ன பண்ணுவேன்? பொறுமையாக தான்ப்பா காயை நவுத்தணும் முருகா, அவசரப்படக்கூடாது. சரி சரி, நீ சொன்னா நானா மாட்டேன்னா சொல்ல போறேன். அங்கே பாத்தியா, நமக்குள்ள வேனில் அந்த ஜோடி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்களால தான் சந்தேகமா இருக்கு. உண்மைதான் கதிர், இவங்க 2 பேர்த்தையும் மிரட்டி கேட்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். பத்தியா பத்தியா, இப்போதானே அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே ஓகே, புரியுது புரியுது. முருகா முருகா. இப்போ நம்ம மிளாக்கா வந்துட்டோம். நீங்க தான் பரமேஸ்வரன் கண்டுபிடிச்ச இடத்த பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தீங்களே. முடிஞ்சா பரமேஸ்வரனை கேட்டதா சொல்லுங்க. கேட்குறேன். முடிஞ்சா பரமேஸ்வரோட பேத்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறேன். உனக்கு சம்மதமா? உங்க செலவுலேயே கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. என்னப்பா வளையபதி, இப்படி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க? ஆவமோசா கோட்டையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா, இந்த கோட்டையை நீ கட்டின பாரு. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல. கோச்சுக்காதப்பா, சும்மா தான் சொன்னேன். என்னை விட்டா வேற யார் இருக்கா உன்னை கிண்டல் பண்றதுக்கு? சரி சரி, இந்த ஆஃபமோசா கோட்டையை எப்ப கட்டுனதுன்னு உனக்கு தெரியுமா? யாருக்குப்பா தெரியும்? 1511ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோட்டை இது. இந்த கோட்டைக்கு இப்போ 502 வயசாகுது. அடே அப்பா, என்ன ஞாபக சக்தி! போர்த்துகீசியர்கள் நீ சொன்னதை கேட்டா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. மலாக்காவோட சரித்திரத்தை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. அப்புறம் அன்பழகா, அந்த சிவாவையும் கவிதாவையும் நீ கவனிச்சியா? வேன்ல வரும்போது வாய் திறந்து பேசாம எஸ்எம்எஸ்லயே பேசிக்கிட்டு வர்றாங்க. நானும் கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். என்னமோ தந்திர வேலை நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க பேசுறது கூட முதல்ல நான் கேட்டுட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போறதா தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்குங்க. நம்ம கிட்ட வாலாட்ட முடியுமா? பொறுத்திருந்து பாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அன்பழகா. அவங்க அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அவங்களை இங்க வர சொல்லிடுவேன். கடைசியில் அதான் நடக்க போகுது. என்னப்பா சொல்ற நீ? அது வந்து என்ன உளர்ற? சரி, அதை விடுப்பா, வா அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். மலாக்கா மாநிலத்துக்கு வந்த உடனே சின்ன வயசுல சரித்திர பாடத்துல படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது சாரதா. ஆமாங்க, நம்ம நாட்டுல மிளாக்கா மாநிலத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல,
அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர ஒரு இடமா இந்த மலாக்கா மாநிலம் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியும், வாங்க அங்க போய் பார்க்கலாம். Sekuntum bunga itu di tapak tangan ini, ia menjadi layu. எங்க போயிட்டு வரீங்க? ஆளை காணோம்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா? சாரி, பாஸ்கர் கிட்ட ஃபோனில் பேசிட்டாங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் ஓகே தான் சொல்லியிருக்கான். ஆனால் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதா சொன்னான். அதுக்கும் வேற ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சிவா. பயம் பயம் பயம், அதான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க, என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாமே சிவா. என்ன கவிதா இப்படி சொல்கிற? எனக்கு என்னவோ ரொம்ப குழப்பமா இருக்கு சிவா. ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். வேலை வரவங்க ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் என்ன குழப்பாத ப்ளீஸ். ஐயோ, நான் ஒன்றும் உன்னை குழப்பல சிவா. ரொம்ப பழைய கோட்டைல. நான் தான் எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. இன்னும் உனக்கு என்ன வேணும்? கவிதா, பிளாக்காவை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்க ஒன்றும் அப்படி நினைக்கலையே. ஏன் சிவா, எங்க மேல எதுவும் கோபமா? நோ, நீங்கள் எங்கள் நன்மைக்கு தானே சொன்னீங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் உங்க நட்பு எங்களுக்கு இருக்கணும். நம்ம பிள்ளைங்களா தானே இருக்கோம், கண்டிப்பா அடிக்கடி சந்திப்போம். வாங்க. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒன்றுமில்ல, நீங்கள் அந்த சிவா கிட்டேயும் கவிதா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமா, ஆரம்பத்துலேருந்தே 2 பேரும் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்குறோம். தவறான நோக்கம் எதுவும் இல்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தால் உதவி செய்யலாம்னு தான். என்ன யோசிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்களா, ஆனா பொண்ணு வீட்டுல ஒத்துக்கலையா. அதுக்கு 2 பேரும் ஜொவ்வூரில் போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். என்ன கல்யாணமா? ஆரம்பத்துல எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுட்டாங்க. நாங்களும் சொல்ல வேண்டியதை பக்கமா எடுத்து சொல்லிட்டோம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அவங்க எடுத்த முடிவுல பெருசா தப்பு இருக்குதா எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பெத்தவங்க வீட்டுக்கு போக போறதா தான் சொல்றாங்க. ஓ அப்படியா? வேண்டிக்க போறேன், நம்ம சுபிட்சமான நாடும் நம்ம நாட்டு மக்களும் என்னைக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு வேண்டிக்குவேன். ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. நம்ம நாடு போல உலகத்துல வேற எந்த நாடும் இல்லைன்னு சொல்லலாம். ஆமா ஆமா, ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் பேர் போன நாடு இல்லையா நம்ம நாடு. உண்மையிலே நாம மலேசியால வாழ்றதுக்கு ரொம்பவே பெருமைப்படணும். என்ன அடுத்து நம்ம ஜோருக்கு போக போகிறோம், அங்கே எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்க? உனக்கு என்னதான்பா வேணும்? அந்த ஜொகூர் மாநிலம் என் பாட்டை விட்டு சொத்தா இருந்தா உன் பேருக்கு நிச்சயமா எழுதி வச்சிடுவேன். நல்ல தமாஷான மனுஷன் பாணி. முகத்தை உம்முன்னு வச்சுக்க கூடாது, கலகலப்பா வச்சுக்கணும்னு நீ தானப்பா அடிக்கடி சொல்லுவ. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாம சிரிக்க மட்டும் மறக்கவே கூடாது. அப்படின்னா வாய் விட்டு சிரிச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா? அட நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா, வாய் விட்டு சிரிச்சா மனபாரம் குறையும்னு சொல்ல வந்தேன். சரியா சொன்னீங்கண்ணே. அடே அப்பா, எவ்வளவு தூரம் பயணம்! என்னண்ணா முக்காவாசி பயணத்தை கடந்துட்டோம், இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ போய் அழுத்துக்கிறீங்க. அதானே, இன்னும் கொஞ்ச தூரம் தானே இருக்கு. அதனால தான் எனக்கு பொறுமை கொள்ளல. ஆண்டவனை தரிசிக்கிறதுல நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த அம்மனோட ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சரியா சொன்னப்பா. முருகன்ல அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். அடுத்து நம்ம டங்கா பேக்கு போகிறோம். அங்கே போய் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் போய் ரேஸ் எடுத்துட்டு மறுநாள் காலையிலே கண்ணாடி கோயிலுக்கு கிளம்புறோம். இதான் டாகா பேயா? இதோட பார்க்க ரொம்பவே அழகா இருக்கே.
சரி நாம இன்னும் 1 மணி நேரம் இங்க இருப்போம். நீங்க போயிட்டு இந்த டங்காபேயோட கடற்கரை ஆளுங்க பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி சரி, எல்லாரும் இறங்குப்பா. இறங்கு. இந்த அழகான கடற்கரையை பார்த்ததும் என் கவலையெல்லாம் பறந்து போச்சு. இதை கேட்குறப்போ எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? இதை தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். கல்யாணம் ஆன பிறகு 1 வாரம் இங்கே தானே இருக்க போகிறோம். அப்பா எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம். உண்மைதான் சிவா. நம்ம ஹனிமூனுக்கு போகிறோமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த கடற்கரைக்கு வந்துட்டு தான் போகணும். பரவாயில்லையே, அதுக்குள்ளே ஹனிமூன் பற்றிலாம் பேச தொடங்கிட்டேன். என்னை விட நீதான் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லு. பின்ன இருக்காதா? கல்யாணம் என்பது நம்ம வாழ்க்கையில முக்கியமான அத்தியாயம் இல்லையா? உண்மைதான் கவிதா. நீ வேணும்னா பாரு, கல்யாணத்தை பிறகு உன்னை நான் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு. நான் பார்க்க தானே போகிறேன். பாத்தியா, உனக்கு என் மேலே இன்னும் நம்பிக்கை வரல. நம்பிக்கை இல்லாமலா உன் கூட இவ்வளோ தூரம் நம்பி வந்திருக்கேன்? சரி சரி, இந்த அழகான சூழ்நிலையில எனக்கு ஒரு கவிதை சொல்லு பாப்போம். கவிதையா? உண்மையான கவிதை பொய்யான கவிதையா? கவிதைக்கு பொய் அழகுன்னு கவியரசு வைரமுத்துவே சொல்லியிருக்காரு. பொய்யான கவிதையா? சொல்லு. நான் பார்த்த ஓவியங்களில் நீதான் ரொம்ப அழகு. எப்படி? கவிதை. பொய்யா சொல்ற? உண்மை. என்ன முருகன், யாரை வலை போட்டு தேடிட்டு இருக்க? அதான் கதிர், அந்த காரையும் காணோம், இவனையும் காணோம். ஒருவேளை நாம கவனிக்கிறத தெரிஞ்சு ஓடிட்டானோ? இருக்காது, இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். நம்ம கவனிக்கிறது தெரிஞ்சு நம்ம கண்ணில் அகப்படாமல் எங்கேயாவது மறைஞ்சு இருக்கணும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம எப்படிப்பா இருக்கிறது? தேவையில்லாம ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எரிச்சலா இருக்காது? இருக்கும் தான். என்ன செய்யறது? இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லையே. நல்லவங்களும் இருக்காங்க, அதே போல கெட்டவங்களும் இருக்காங்கல்ல. என்ன நீயே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அட என்னப்பா, நான் உண்மையை தானே சொல்றேன். விட்டா நீ ஏன் மேலே சந்தேகப்பட போல இருக்கு. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி வா, போய் ஒரு தேத்தண்ணி குடிச்சிட்டு வருவோம். என்ன கடலை பார்த்தோன்னா நீந்தி குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சா? இந்தா. நாம பாட்டுக்கு 4 நாள் லீவ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆபீஸ்க்கு போனா தலைக்கு மேல வேலை இருக்கும். ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா இந்த 2 நாளா வேலையை பத்தியே பேசலையேன்னு பார்த்தேன். நான் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? சரதா, வாழ்க்கையில நம்ம ரசிச்சு அனுபவிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ரசிச்சு அனுபவிச்சாதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஏன் இப்ப கோவம் வருது? பின்ன இருக்காதா? சுற்றுலா வந்திருக்கோம், இங்க வந்துட்டு வேலை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. சரி சரி விடுங்க. இனி வந்த இடத்துல வேலையை பத்திலாம் பேச மாட்டேன். முதல்ல தண்ணியை குடிங்க. குடிக்கிறேன். என்ன கோவமா? இங்க பாரு சரதா, கணவன் மனைவிக்குள்ள கோபம் சண்டை வரதெல்லாம் சகஜம். ஆனா அது வந்த வேகத்துல போயிடணும். அப்பா நீ ஐயா என் மேல கோவப்பட்டீங்க, அதை மட்டும் என்னன்னு சொல்லிருதான்? அது சரி வா சொல்றேன். என்னப்பா அவளை பத்தி இப்படி ஓடியார? கொஞ்சம் பார்த்து வர வேண்டியது தானே? இல்லப்பா, எனக்கு என் சின்ன வயசு ஞாபகமெல்லாம் மறுபடியும் வந்துருச்சுப்பா. ஆமா ஆமா, இளம காலத்துல ஓடி விளையாண்டது, இதை காதல் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்குமே. இன்னும் எனக்கு வயசு 16 பாரு. என்னப்பா அப்படி சொல்லிட்ட? நம்ம உருவத்துக்கு தான் வயசே தவிர நம்ம மனசுக்கு வயசே இல்ல. நீ சொல்றது சரிதான், ஆனா இந்த வயசுல துள்ளி குதிச்சு விளையாட முடியுமா? யார் சொன்னா முடியாதுன்னு? மனம் இருந்தா மார்க்கம் உண்டு, தெரியாதா உனக்கு? உங்ககிட்ட பேசி நான் என்னைக்குப்பா ஜெயிச்சிருக்கிறேன். அது சரி, இந்த கண்ணாடி கோயிலுக்கு போன உடனே அங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே. என்னப்பா சொல்ற? அதான்ப்பா, அந்த பையனும் பொண்ணும் ஏதோ கல்யாணம் கச்சேரி அப்படின்னு நாடகம் நடத்த போறதா சொல்லிக்கிட்டு வர்றாங்களே, அதை பத்தி தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எது நடந்தாலும் நடக்கட்டும்பா, நாம ஏன் கவலைப்படணும்? என்னப்பா நீ
இவ்வளவு சாதாரணமா சொல்ற? பின்ன என்னப்பா செய்ய சொல்ற? நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே. பிறகு நீ அதை பற்றியே நினச்சிக்கிட்டு வர. சரி சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க முதல்ல போறோம். சரி பாப்பா. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க. ஒருவேளை நம்ம திட்டம் தெரிஞ்சு போச்சோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. ரொம்ப நன்றிப்பா முருகன். ஆமாப்பா, எங்களை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் முருகன். எல்லாரும் பேரை சொல்லிட்டு கீ எடுத்துட்டு ரூமுக்கு போங்க. நானும் கதிரும் வேனை பார்க் பண்ணிட்டு வரோம். சரிப்பா. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கவிதா. நாளைக்கு காலையில் நம்ம கண்ணாடி கோயிலுக்கு போகிறோம். அங்கே உனக்கு எனக்கும் கல்யாணம். என்ன, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க? வேலையில் தான் நம்மளால் பேச முடியல, எஸ்எம்எஸ் தான் பண்ண முடிச்சு. அப்பப்பா, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இனியும் பேச என்ன இருக்கு? அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டுமே. ஏன் இப்படி விருப்பம் இல்லாத மாதிரி பேசுகிற? நூனோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, மணி ஆயிடுச்சு, நீ போய் உன் ரூமில் தூங்கு. நானும் ஒரு ரூம்லேயே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் உன் ரூமில் தூங்கு. முருகன், நான் முதல்ல எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். ஜோபாரு கிரைம் பிரான்ச்லேருந்து பத்மாவே ஆசானே வர சொல்லிட்டேன். இந்த ஹோட்டலில் தான் எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இங்கே பக்கத்துலேயே மறைஞ்சிருந்து பார்ப்போம். சரி, நம்மளை தொடர்ந்து வந்த காரை இப்போ காணுமே. இவ்வளோ தூரம் வந்தவன் எங்கே போயிருக்க போகிறான் பார்ப்போம். சரி வா, நம்ம போய் ரூமில் குளிச்சுட்டு வருவோம். நோ, நம்ம எங்கேயும் போகக்கூடாது, நம்ம இங்கேயே காத்திருந்து பார்ப்போம். நீ சொல்கிறதும் சரிதான். நம்ம கொஞ்ச நேரம் மறைஞ்சிருந்து பார்ப்போம். ஒருவேளை அவன் நம்ம வேனை திருட வந்திருக்கலாம்ல. ஒய் நாட்? இந்த இன்ஸ்பெக்டர் கதிரேஷ்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த பக்கமே பார்க்கலாம். வா. சரியா இருக்கா பாஸ்? சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணு, சீக்கிரம் கிளம்புவோம். நாங்கரா எனக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கு பிடிக்காத கறி சாமான் யாரா? நாளில் உங்களுக்கு வேற வேலை கிடைக்கலையா உங்களுக்கு? யாரா நீங்களா? சொல்லுங்க, யாரா நீங்களா?
நாம் இப்போ ஜோடுபாரு கண்ணாடி கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். நேற்று ராத்திரி நாம எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. என்னப்பா சொல்ற? நாம பிள்ளைங்கள இருந்து கிளம்புறப்ப நமக்கே தெரியாம வேன்ல போதைப் பொருள் வச்சுட்டாங்க. என்னது போதை பொருளா? ஆமாண்ணே, பிள்ளைங்கள இருந்து நம்மள ஒரு காரு பின்தொடர்ந்து வந்ததை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியா? ஏன் அதை பத்தி எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல? உங்களை பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் சொல்லலண்ணே. அப்புறம் என்னாச்சு? எனக்கு சந்தேகம் ஏற்பட்டோன்னே நான் தான் என் நண்பன் சிஐடி கதிரேச பத்துமலைக்கு வர சொல்லி வேன்ல ஏத்துனேன். என்னப்பா இது புது புது விஷயமா சொல்ற? அந்த தம்பி சிஐடியா? ஆமா, இப்ப அவர் எங்க? நேற்று நீங்களாம் ஹோட்டலுக்கு போன பிறகு நாங்க 2 பேரும் மறைஞ்சிருந்து அந்த 2 கடத்தல்காரங்களையும் பிடிச்சிட்டோம். சிஐடி கதிர் அவங்கள பாலைக்கு கொண்டு போயிட்டாரு. அப்படின்னா வேன்ல போதை பொருளை வச்சது யாரு? முதல்ல உங்களை ஏத்தி வரதா இருந்த ஆதிமூலத்தை மிரட்டி அந்த கடத்தக்காரன் போதை பொருளை ஸ்பேர் டயர்ல வச்சுட்டான். என்னப்பா இது? அவர் உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம்ல. சரி சரி, பரவாயில்லப்பா. நல்ல உங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இறங்கப்பா. அவசர அவசரமா ஓடுறத அதியா இன்னொருத்த வந்து சேர்ந்துட்டா. இப்ப என்னப்பா செய்யறது? டென்ஷன் இல்லாம இருப்பா, இன்னொரு அதிர்ச்சி உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுவே வயிற்றுல புளியா கரைக்குது, இன்னொரு அதிர்ச்சியா? எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் 2 பேரும் மனதார காதலிக்கிறோம். எனக்கு பண வசதி இல்லாதனால கவிதாவோட அப்பா எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். அப்பா அம்மாவை நாங்க மதிக்கலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவங்க தான் எங்களை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு எங்கள் கல்யாணம் இந்த கோயிலில் நடக்க போகுது. அதுக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் பின்னாக்க போய் எங்கள் பெற்றவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்போம். ஐயோ சிவா, உங்க அப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணுமே தவிர இப்படி தப்பா ஆரம்பிக்கப்படாது. புரியுதா? புரியுதா? எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. உங்க விஷயத்துல நானும் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றியா என் பழகன் பிள்ளையபதி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் என் கடமையை தான்ப்பா செஞ்சேன். சிவா, மை சன். கவிதா, உங்க 2 பேரோட கல்யாணம் இந்த ராஜகாளியம்மன் கோவில்லையே நடக்கும். சரியா? அப்பா. மாமா. சிவா, கவிதா, என் மேல கோவமா? இல்லைங்க. எங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. நீங்க 2 பேரும் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க 2 பேருமே கேட்டோம். ஆனா நாங்க அங்க இருந்ததை நீங்க கவனிக்கல. நீங்க 2 பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால எங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. எங்களுக்கும் உங்க வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களும் உங்களை போல தவறு செஞ்சிருந்தா நாங்க என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்?
அப்போ நாங்கள் என்ன செய்வோமோ அதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு செஞ்சுருக்கிறோம். நான் தான் ஃபோன் பண்ணி சுப்பிரமணியத்திட்ட விஷயத்த சொன்னேன். இப்போ உங்கள் பெத்தவங்களோட சம்மதத்தோடு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. கவலையை விடுங்க, சந்தோஷமாயிருங்க.